போல இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜோ இல்ல எந்த ஒரு மீனிங்கும் சொல்ல போறது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆஸ்தான டீம் கேப்டன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ எல்லாம் ஓப்பனிங் குடுக்காத. நானே ஒரு சூப்பரான தத்துவத்த சொல்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தத்துவம் என்னன்னு கேட்கறதுக்கு உங்கள மாதிரி நானும் தான் வெயிட் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அழகான ஜட்ஜஸ கூப்பிடலாம். So let's welcome our beautiful judges to the stage. I love you too, நிஜமா டாப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் குடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கலர்ஃபுல்லான ஜட்ஜஸ் தான் நம்ம ஷோவோட ஒரு பவர் அப்டின்னே வந்து சொல்லலாம். கை தட்டணும் ஆக்சுவலி இதுக்கெல்லாம். நானே யோசிச்சிருக்கேன். ஓகே கத்திஜா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு எந்த டீம் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்க இருக்கீங்க? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆர்வமா இருக்கு. பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா எல்லா டீமுமே வந்துட்டு பெஸ்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் உங்க சீட்டுக்கு போங்க. என்னதான் நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலும் அவங்கள ட்ரெயின் ஆயிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான கமெடியனா மாத்துறது யாரு? நம்ம டீம் கேப்டன். So let's welcome our team captain to the stage. ரெடிதான் வரவா வந்தா இறங்கி வரவா எப்பவுமே வந்து நம்ம ஷோவை காமெடி ஆரம்பிப்போம். இன்னைக்கு வித்தியாசமா ஒரு தத்துவத்தோட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி நம்ம போலாமா? இல்லம்மா, உங்களுக்கான தத்துவம் தான். வாழ்க்கையில உங்களுக்கு யாராவது அதிக துன்பம் கொடுத்தா அவங்கள மன்னிச்சிருங்க. ஏன்னா அதுதான் உலகத்தில் அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணாரு, யாரும் ஏத்துக்கல. இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வந்திருக்காரு. இதையும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. போயிடும். ஓகே நம்ம ஜட்ஜஸ் அண்ட் கேப்டன்ஸ் எல்லாரும் ப்ரிப்பேர்டா எனர்ஜெட்டிக்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா நம்ம ஷோல பெர்ஃபார்ம் பண்ண வர போற டீம் ரகல ராஸ்கல்ஸ். பிரதர், என்ன ஏதாவது லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல சார், ஆ, என்னோட லவ் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு வந்திருக்கு. சூப்பர். சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சார் எனக்கு இது சரியான இடம் தான், ஆனா உங்களுக்கு இது சரியான இடம் கிடையாது. ஏன்னா நான் ஒண்ணும் மொட்டை பையனும் இல்ல, குட்டை பையனும் இல்ல. டேய், வந்தியா கையெழுத்து போட்டியா கிளம்புனியான்னு இருக்கணும். ஆமா சார், நான் கையெழுத்து போடுவேன், நான் இங்கதான் கையெழுத்து போடுவேன். ஆனா நீங்க ஆட்டோ ஸ்டேஷன்ல போடணும். டைம் நேரம் ஆகுது, பொண்ணு இன்னும் வரல. யாரு 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 என்ன இங்க என்னவா சத்தம்? என்ன சத்தம்? என்னடா இது மூஞ்சி, இது கர்ணக்கழுக்கு ஃபேஷியல் பண்ண மாதிரி. யார் சார் நீங்க? நானா? நான் தான்ப்பா வாட்ச்மேனு. பெரிய ஸ்பைடர் மேனு. என்ன சார் சொல்லுங்க. தம்பி, நானும் காலையில பார்த்துட்டு இருக்கேங்க. நிறைய பசங்க வராங்க போறாங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு கூட வரல தம்பி. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என் ஆளு. எப்படி வரப்போறான்னு மட்டும் பாரு. நீ வாடி உள்ள போலாம். ஐயோ போடா, நம்ம வெளியே போலாம். நீ வாடி உள்ள போலாம். உள்ள ஏண்டா? டேய் உள்ள போனாதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ, உள்ள போனா உனக்கு கருமாதி தான்டா நடக்கும். கருமாரி நடக்குமா? என்னடி சொல்ற? எங்க அண்ணன் கத்தி எடுத்து உன்னை வெட்ட வரான்டா. வெட்ட வரானா? ஆமா, நான் லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா. நான் என்னடி பர்த்டே கேக்காடி நானு வெட்டுறதுக்கு? தம்பி, இங்க 2 கொத்து கழிச்சு போங்க. சார், நான் பண்ண காமெடி நல்லா இருக்குன்னு தானே கை தட்டி இருக்கீங்க. அது ஒரு கொசுவே சொல்லுது பாரு. இரு.
அது சைனு லேண்டு. ஏண்டி உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன், ஆனா போயும் இதுக்கு முன்னாடி அவன் உன் தங்கச்சி, ஆனா இதுக்கப்புறம் அவன் எனக்கு சபா 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 டேய், 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 எங்க அண்ணனை ஏத்து பேசினா பிடிக்காதடா. அசிங்கமா கேட்பான்டா. சபா 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 சபா. என்னடா இது மூஞ்சி? காதுல பென்சில் வச்சா கார்பெண்டர் மாதிரி இருப்பேன், உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? அண்ணா இங்க பாரு, திட்டுறதோட நிறுத்திக்க. கையை கீழே நீட்டுற வேலை வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சபா 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 சபா. ஏன்டா உனக்கு என் தங்கச்சி கேக்குதாடா? உனக்கு 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 என் தங்கச்சி கேக்குதாடா? அண்ணா நானும் பார்த்துன்னு இருக்கேன், ரொம்ப ஓரமா போறேன். எட்டி நெஞ்சு மேல மிதிப்பியா இதுக்கு மேல? ஓவரா போறேனா? ஓவரா போறேன். ஓகே சபா 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 சபா. எங்கடா எஸ்கேப் ஆகுற? இந்தா அண்ணா ரொம்ப போயிட்டேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நீ கத்தி எத்தி நான் உனக்கு குத்திடுவியா? ஓ சபா சபா சபா. அவனுக்கே அதெல்லாம் தோணல, நீயே சொல்லி குத்துக்கிற. அவனா உன்னையா? என்னடா இப்படி அடி வாங்கிருக்க? யார் நான் உன்னை அடிச்சது? யார் எங்க அண்ணன் அடிச்சது? அண்ணே யார் நான் உன்னை அடிச்சா? இல்ல பிரதர், ஏதாவது பிரச்சனையா? இங்கதான் நான் சொல்லிருக்கலாமே. என்னமாச்சு? அது நீ அண்ணா அவர் தான் நான் லவ் பண்றேண்ணா. அவரை நீ லவ் பண்றியா? அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா. மா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது விஷயம் இல்ல. இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா. அண்ணா வாரத்துல 2 நாள் வந்து நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஏமா நீ இங்க இருந்துட்டா உன் புருஷன் என்னமா பண்ணுவா? யாராவது சமைச்சு போறதுக்கு நல்ல ஒரு ஆள் இருந்தா. அண்ணா டெய்லி நானே கேரியர்ல கட்டி குத்துறேண்ணா. ஆமா கேரியர்ல கட்டி கொடுப்போமா, அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு சப்ப முக்கி மாதிரி யாராவது. ஓ கதை இப்படி போதா? அண்ணா என்னண்ணா நீ இப்படி போயினே இருக்க? என்ன உனக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்காதா? ஏன் இந்த பொண்ணு இல்ல, இதை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்க. அம்மா நான் கல்யாணம் பண்ணிப்போமா, ஆனா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், கேட்காம பாட்டு கட்டினே இருக்காளேம்மா. அந்த பொண்ணு அப்படித்தானா, ரொம்ப கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கர்நாடிக்காமா? ஆமா நான் சூறா விட்டுருவேன். இவனை விட்டா ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டான். ஒழுங்கா அமைதியா வாய முடிஞ்சது, புரியுதா? காது கேட்காதுன்னு அது சொல்லுவானா, அமைதியா இரு, பாத்துக்கலாம். இந்த நம்ம அதை போடுன நான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டாமா? எடுத்துக்கணுமா, நீங்க எடுத்துக்கணுமா? நாங்க கோவா போய் எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஓகேவா? சரி பாய். ஒரே போட்டோ எடுத்துக்க. அது திருவரை நீ பயப்படுற மாதிரி. பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. செஞ்சு புட்டோ அண்ணந்தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. அண்ணா இவ்வளவு நாள் உன் கூட இருந்துட்டு நீ இப்ப இல்லாத போது எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குண்ணா. எனக்கு கூட கஷ்டமாதாமா இருக்கு. அண்ணா எனக்கு உன் ஞாபகார்த்தமா ஏதாவது கொடுத்தனா? அவ்வளோ ஞாபகம் வேணாமா? அப்புறம் நீ புருஷ வீட்டுல இருக்க அண்ணன் கூட வந்துருவேன். அங்கே இருக்கட்டுமா, இருக்கட்டும். ஐயோ உன்னை என் கையோட வச்சிருக்கணும் போல இருக்கு அண்ணா. வேண்டாமா, கையோட வேணாமா. நான் வேணா அண்ணன் உன்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உன்கிட்ட நீ தலை குனிஞ்சா எனக்கு பிடிக்காதுண்ணா. வேணாண்ணா, புது கொலுசுனா தலை குனியாமையே கேட்கிற ஏதாவது குடும்பம் அண்ணனுக்கு. அண்ணா உனக்கு கொடுக்க ஒண்ணு வச்சிருக்கண்ணா. அப்படியா? கண்ணை மூடு. சரிம்மா.
அண்ணா திரும்பி பாருண்ணா. ஏய், என்னம்மா இது? என் ஞாபகத்துமா நீ இதை வச்சுக்கலாம். அப்படி சொல்றியாமா? எனக்கு எதுவுமே இல்லையாண்ணா. இருக்குமா? இருக்கு. இந்த ஹேங்கர்ல இருந்து எடுத்துட்டோம். ஐயோ என்ன எடுத்தோலாம் தெரியல. அண்ணா ஒரு 30 வருஷமா யூஸ் பண்ண சட்டமா? இவ்வளோ ப்ளே பண்ணது இதுக்காக வேணா. நான் மட்டும் அதுக்காக பண்ணேன். ரெண்டும் கலைஞ்சு போச்சுமா. நான் போயிட்டு வரேன் அண்ணன். ஞாபகம் வந்து அடிக்கடி வந்து கதவு தட்டுவேன். வந்துச்சுன்னா தட்டுமா? பாவி நானும் பொண்ணா பிறந்த அட பாவி, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஏமா இப்ப என்னமா பண்ண? அப்புறம் உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு. ஐயோ அப்படி என்னமா பண்ணா? ஐயோ, கட்டி கொடுத்த முத நாளே என் கண்ணன் மேல கை வச்சு பேசுற அளவுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அண்ணன் மேல நான் எங்கடி கை வச்சேன்? ஐயோ, ஏய் உங்க அண்ணன் மேல நான் எங்கடி கை என் வச்சேன்? கண்ணன் மேல கைய வச்சா கூட பரவாயில்லடா. அவன் சட்டப்பட்டடெல்லாம் பிச்சு ஊரறிய அப்படி அசிங்கப்படுத்திட்டியடா பாவி. ஐயோ ஐயோ ஐயோ. தம்பி ஃபர்ஸ்ட் நைட்ட ஊதறிய பண்ணலையப்பா, தனியா தானப்பா பண்ணா? பாத்தியாடா, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பேசுற அளவுக்கு பண்ணியடா பஞ்சாயத்தை பத்தி. இவ்வளவு மோசமானவனாடா நீ. எங்க அண்ணன் கிட்ட வாடா. ஜனவரி மாதம் பூமணி விழும் நேரம் கண்ணும் கண்ணும் மோதும் பெண்மை இங்கு மாறும் என் பின்னம் தம்பி இது அந்த கம்பி இல்லாமயே பண்ணிருக்கலாமே. பால் ஒரு நிமிஷம். அச்சச்சோ. சீமையில செங்காத்து பூமியில எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கொதிக்க கொதிக்க பாலை ஊத்துவேன். எங்க escape எங்க எங்க escape வர? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன என்ன அடிக்கிற? எவ்வளோ ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. எவ்வளவு தெரியும்? எவ்வளவு தெரியும்? இது மட்டும் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆவா தெரியுமாடி? அண்ணே அண்ணே அண்ணே. ஐயோ நான் மோசம் போயிட்டேனே. நான் என்னமா ஆச்சு? இவன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணான்னு தெரியுமா? அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொல்ல வச்சுவேன். ஐயோ அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி இல்லனே. ஃபர்ஸ்ட் நைட் அதுமா உன் சட்டைய புச்சி பிச்சு உன்னை அசிங்க அசிங்கமா பேசிட்டானே அவன். அது கூட பரவாயில்லமா. இவன் என்ன தெரியுமாமா பண்ணா? என்னண்ணே? உன் மேல பாலை கொட்டிட்டாமா. என் தங்கச்சி குளிக்கும் போது கூட சுடு தண்ணியில குளிக்க மாட்டாமா. அவன் மேல சுட சுட பாலை ஊத்துனா அவன் உடம்பு தாங்க மாட்டான். டேய் 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 டேய். எனக்கும் எரியுதுமா, இப்படி நடிக்காதம்மா. சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட தாதிக்கு ஒரு ஈரம். ஏண்டா என்னடா என் தங்கச்சி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏடா இப்படி பண்ண? சட்டையை கைட்டுனேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணலையே. எங்க அண்ணன் முன்னாடியே சட்டையை கட்டுவேன்னு பேசுறியாடா? எப்படி ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்ல சட்டையை கைட்டா வேற என்னடா கைட்டுவான்? டேய், ஒண்ணு நீங்க 2 பேர் பண்ணுங்க, இல்ல எங்க 2 பேரும் பண்ண விடுங்க. அண்ணன் நீயே பண்ணு. ஏண்டா உன் தங்கச்சிய தாலி கட்டின நொடியில இருந்து அவன் மேல என் சுண்டு வேற பட்டதுலடா. கேள்றா அவகிட்ட. என்னங்க பால் சுண்ட காய்ச்சி வேணுமா? நான் எடுத்துட்டு வரேங்க. ஏண்டி உன் மேல நான் அடிச்சது இல்லைங்கிற? அடேங்கப்பா. சரியா இருந்தா இப்படி பேசுவ? அண்ணா அடிச்சிட்டானா? எவ்வளவு தைரியம் இருந்தா பாலை ஊத்திட்டு பேசாம இருக்கவாரு? பேச சொல்லியா? பேசுமா? பேரிச்சப்பழம் அங்க உள்ள இருக்குங்க.
பேர்ச்சம்பழமா யோ பேசுற பேச மாட்டாளையா மச்சான் அவன் நீங்க பேசினா மட்டும் இல்ல யார் பேசினாலும் அவன் திருப்பி பேச மாட்டான் மச்சான். ஏன் அவளுக்கு ஒரு காது டர்ரு. டர்ரா ஏண்டி ஒரு காதை டர்ரு வச்சுக்கிட்டு என் தங்கச்சி மேல புர்ரு உருட்டியா பொழந்துருவேன். ஏன்டா இப்படி ஒரு தங்கச்சி எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுத்துட்டு அவரு சட்டையை பிடிச்சி அதுவும் பட்டனை பிக்கிறியாடா ஒண்ணு. அண்ணன் இந்த குடும்பம் எனக்கு வேணாண்ணே. நீ ரோட்ல போற எருமாடை காட்டுன அதை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொல்லி ஓகேவா? பேச்சுக்கு சொன்னா எருமாடியே காட்டுவியாண்ணே. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அண்ணன் உனக்கு செம்ம வாழ்க்கை தேடி கண்டுபிடிச்சு தரமா. ஏ டர்ரு புரு. காதல் என் காதல் கண்ணீரில போச்சு அது போச்சு அட தண்ணீரில காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள. ரகல ராஸ்கல்ஸோட ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். சந்தியா மேம் நீங்க சொல்லுங்க. வந்து பிரகாஷ் நான் வந்தாவே ஒரு டிஃப்ரெண்டா அவர் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆல்டம் வேற லெவல். அந்த அழற சீன்லலாம் வந்து பயங்கரமா என்னப்பா நிஜமாவே அழறா, நீ பேசாம சீரியலுக்கு வந்து லேடி கிட்ட போட்டு வந்துருங்கிற அப்படி அழற மாதிரியே இருந்தது. நான் அப்படியே உத்து பாக்குறேன். அப்புறம் பார்த்தா காமெடி ஷோல வந்து அழுகுற மாதிரி இருந்ததா? சீரியஸா நிஜமாவே அழற மாதிரியே இருந்தது. அது பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக்லாம் போட்டுவிட்டு பயங்கர டச்சிங்கா இருந்தது. சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, கேப்டன்ஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஜட்ஜஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு இல்ல செம சூப்பரா இருந்துச்சு? செம்ம சூப்பர். ரகல ராஸ்கல்ஸ்ல இன்னைக்கு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? கேர்ள்ஸே பொறாமப்படுற அளவுக்கு இருக்கிற ஆல்டம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் வருத்தப்படாத வயசு பசங்க. ஐயோ வலிக்குதா? ஐயோ வா 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 உட்காரு உட்காரு. ஐயோ எங்க 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 இங்கயா? கையா வலிக்குதியா? கையா குடு குடு. ஐயோ கழுத்தெல்லாம் வலிக்குது. கழுத்தா? எங்க 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 வலிக்குது? எங்க இங்கயா? இங்கயா? ஐயோ போதும் உடையா. நீ எதுவும் பண்ண வேணாம், அமைதியா உட்காரு. இல்லம்மா, எங்கயாவது வலிக்குன்னா சொல்லுமா, மசாஜ் பண்ணி விடுறேன். நீ ஆல்ரெடி மசாஜ் பண்ணதே கழுத்து திருப்ப முடியாம வலிக்குதியா? திருப்ப முடியலையா? எங்க உன் கம்மல காணோம்? இப்ப சரியாயிச்சா? நீ ஒரு கம்மல் போடுற, நீ அதை எங்க காணோம்? எங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணன் வை, கொன்னுடு உன்னை. அமைதியா உட்காரு. இல்லம்மா, லைட்டா மசாஜ். நீ பண்ண வரைக்கும் போதும், உட்காரு. ஐயோ எனக்கு மசாஜ் பண்ணாம உட்கார முடியாதே. சந்தியா பண்ணுமா? உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? யோ 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 அமைதியா வாயா. இல்ல சாவிசா ஒன்லி ஃபார் லேடி. வா வா. இல்லங்க, அவங்க வண்டி ஓட்டி ஓட்டி கையெல்லாம் வலிக்கும். வாங்க சந்தியா. இல்ல எனக்கு வலிக்கல, நான் சொல்லி அவங்க கிட்ட வண்டியை வாங்கல அவங்க. ஐயோ வேற யாருக்காது? உங்களுக்கு அக்ஷயா, உங்களுக்கு அக்ஷயாக்கு உங்களுக்குமா? யோ யோ போதும் வாயா. முத்திருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏமா என்னமா பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இதுதாங்க இவரோட பிரச்சனையே. அதான் என்ன பிரச்சனை? நான் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கேன்ல. அவர் பாருமா வெறும் கட்டுல அந்த மசாஜ் பண்றாருமா. ஐயோ கொஞ்ச நேரமா அமைதியா உட்காரையா. சொல்லுமா சொல்லுமா. அவர் எது பண்ணாலும் கேட்க மாட்டாருங்க. சரிங்க. இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கேனா, சோ நல்லா படிச்ச ஃபாரின் மாப்ள தான் வேணும்னு கேட்டேன். ஓகே. இவரு அடம்பிடிச்சு கல்யாணம் பண்ண. இவரு பிபில வர்க் பண்றேன்னாரு. பிபினா அந்த பேங்க் ஆஃப் பரோடா அதுவா? நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா இந்த ஆளு என்ன நல்லா ஏமாத்திட்டான். கேளுங்க, இந்த ஆளு
விடுங்க அந்த ஆள் அப்படிதான். பெர்ஃபார்மன்ஸா இருக்கே. இந்த ஆளுங்க பேங்காக் பீச்ல மசாஜ் சென்டர் வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. பேங்காக் பீச்ல மசாஜ் சென்டரா? அதத்தான் ஊரு முழுக்க நான் பிபில ஒர்க் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. என்ன மசாஜ்ல உனக்கு கேவலமா போச்சா? அது வந்து ஒரு சமூக சேவை. பாவம் பகல் ஃபுல்லா வேலை செஞ்சு களைச்சு போனவங்களுக்குலாம் ஆறுதல் படுத்தி விடுறோமா. என்ன படுத்துறீங்க? ஆறுதல். நீங்க படுத்துன வரைக்கும் போறோம், மூடிட்டு உட்காரு. உங்க கூட பேசி பேசி எனக்கு வாயெல்லாம் வலிக்குதியா. இது வாய் வலிக்குதா? அமைதியா உட்காருயா. சரிம்மா, உங்க புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு டாக்டர் வர சொல்லுங்க. அதாங்க கால் பண்ணணும். நல்ல வேளை நீ என்னது காலா? கால் வலிக்குதா? இங்க வாயா செவனேன்னு. நாளை சமாளிக்கிறதே பெரிய வேலை. வா. ஹலோ டாக்டர். சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஹாய் வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. கல்யாண நாள்ல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு டாக்டர். அதுக்கு வேற டாக்டர் கால் பண்ணணுமா, எனக்கு கால் பண்ணக்கூடாது. டாக்டர் கல்யாணத்துல இருந்து என் புருஷன் தான் எனக்கு ஒரே பிரச்சனை டாக்டர். எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து என் பொண்டாட்டி தாமா ஒரே பிரச்சனை. காலையில இருந்து ஒரே சட்டை, தலை வலிக்குது. ஒரு காபி கிடைக்குமா? என்ன சொன்னீங்க? தலை வலிக்குது. தலை வலிக்குதா? வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க. எந்த சைடு தலை வலிக்குது? இந்த பக்கமா அந்த பக்கமா? எந்த பக்கம் சார்? யோ டாக்டர், எதுக்கு வந்து என்ன வேலையா பாத்துட்டு இருக்க? ஏமா யாருமா இதாலு? எதமா பண்றா? நான் தான் சொன்னேன்லங்க, இவர்தான் என்னோட புருஷன். மசாஜ் சென்டர்ல வேலை பார்த்தாருங்க. மசாஜ் பண்ணி பண்ணி யாரு எங்க வலிக்குதுனாலும் உடனே போயிடுறாருங்க. இதுல இருந்து வெளிய வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா டாக்டர்? ஒரே வலிதாமா இருக்கு. வலியா? எங்க வலி எங்க? ஐயோ, ஒண்ணு அவன் கைய கட்டி போடு, இல்லனா வெட்டி போடு. முதல்ல என் அக்கவுண்ட்ல பேமெண்ட்ட போடு, நான் கிளம்புறேன். ஐயப்பா டாக்டர் கொஞ்ச நேரம் வந்து அமைதியா உட்காருங்க. 1008 வேலை இருக்குங்க எனக்கு. நான் என்ன வேணும்னாமா பண்றேன்? எனக்கு பழகிடுச்சுமா. வீட்ல எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே பாக்குறேன் தெரியுமா? உடம்பெல்லாம் வலிக்குது. உடம்பெல்லாம் வலிக்குதா? ஏய் நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியும்டி. அமைதியா உட்கார்ந்து பேப்பரை மட்டும் படி. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம். ஐயோ நம்ம கை வேற சும்மா இருக்காதே. பாத்தியா, புதுசா வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல வேண்டாதவங்களா இருப்பாங்க. வாய் கொடுத்து கேர்ஃபுல்லா நடந்துக்கணும், புரியுதா? சரிங்க. ஒரு நிமிஷம். என் அழக பார்த்து யாரும் எனக்கு லவ் லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த மூஞ்சி குப்பை தொட்டி நினைச்சிருப்பாங்கடே. ஏதோ குப்பை தொட்டி நினைச்சு போட்டு போயிருப்பாங்க. இது பக்கத்து வீட்டுக்கு வந்த லெட்டர், அங்க கூட்டு போய் கொடுப்போ. சரிங்க. என்னங்க என்னங்க சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஐயோ நீங்களே எடுத்துட்டு வந்தீங்களா? நான் தாங்க எடுத்துட்டு வந்தேன். இந்த கையில எடுத்துட்டு வந்தீங்க? ஆமாங்க. ஏங்க? அச்சச்சோ கை வலிக்குமாங்க? இல்ல வாங்க நான் கையை அமுக்கி விடுறேன். ஐயோ வீட்டுல யாருமா இருக்கீங்க? வெளியவாமா. என்னங்க என்ன பிரச்சனைங்க? என்னமா நினைச்சிட்டு இருக்க? பையனை பார்த்து வளர்த்துறதுல பாரு, பக்கத்து வீட்டு ஆண்டி கையை பிடிச்சிருக்கான். பொண்டாட்டிங்க. பொண்டாட்டி பக்கத்து வீட்டு பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கான். உங்க பொண்டாட்டிங்க. என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கான். யோ என்னதான் பிரச்சனை? இது ஒண்ணு என் பையன் இல்ல. அப்புறம் இவர்தான் என் புருஷன். புருஷன்ல பூ மட்டும் இருக்கு, ருஷனை காணோம். ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆளாளு கலாய்க்கிறீங்க அவரை. இந்த மூஞ்சிய பார்த்தாவே கலாய்க்கணும்னு தோணுதுமா? தெரியாதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? பக்கத்து வீட்டு பொண்டாட்டியை பிடிச்ச இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். யோ என்னதான் பிரச்சனை? இப்பதானே அவங்க புதுசா கூடி வந்திருக்காங்க. இல்லம்மா, அவங்க லெட்டர் எடுத்துட்டு வந்தாங்களா? லெட்டர் எடுக்கணும் என்ன பண்ணணும்? லெட்டர் பாக்ஸுக்குள்ள கை விட்டுருக்கணும். அதை எடுத்து இங்க வரும்போது கை வலிக்குமா? அதான் மசாஜ் பண்ணி விட்டம்மா. நீ என்ன பண்ணு, எப்ப என்ன பண்ணு எனக்கு தெரியும். அமைதியா உட்காரு சரியா? இந்த பாருங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க போங்க. ஆமா, சும்மா பக்கத்து வீட்டு கையை பிடிச்சிருக்கிறது காலை பிடிச்சா எனக்கு பிடிக்காது, பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் போங்க. ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி மேடம். நீங்களும் பண்ண மாட்டீங்க, என்னையும் பண்ண விட மாட்டீங்களா?
இங்க பாரு, நைட் டைம் ஆயிட்டு அமைதியா தூங்கணும், எந்த அலப்பறையும் பண்ணக்கூடாது, சரியா? நான் எனக்கு நானே பண்ணிக்கிறேன். அமைதியா படுக்கணும். நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க வெளிய படுத்துக்கோ. உன்னை நம்பி உள்ள கூட விட முடியாது, சரியா? அமைதியா படுத்துக்கோ. உரட்ட சத்தத்தால தூங்க முடியாது போலயே. வசம் உள்ளே போய் படுத்துருவோம், அதான் கரெக்ட். யாருக்காவது மசாஜ் பண்ணணுமே. கை நம்மன்னு இருக்கு. ஐயோ, இவ்வளவு கூப்பிட்டா இவ்வளவு சண்டைக்கு வருவா. பக்கத்து வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அவங்கதான் சரியா கம்பெனி கொடுக்குறாங்க. என்னையே ஏமாத்த பாக்குறான். அவன் வெளியே படுத்துட்டு அவளை உள்ள படுக்க வச்சிருக்கான். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உள்ள போய் அப்பா, நான் மசாஜ்னா இப்படி பண்ணி கொடுக்கணும். ஏண்டா எங்களையே பண்ணக்கூடாது. ஐயோ ஐயோ மேடம், நீங்க என்ன பண்றீங்க? அப்போ உள்ளயா என்ன பண்றீங்க? இப்ப வந்து என்ன உள்ளங்க என்ன சத்தம்? என்னங்க சத்தம்? பாருமா, உன் வீட்டுக்காரர் என்ன பண்றான்? என்னங்க பண்ணீங்க அவளை? இல்லம்மா, உள்ள படுத்திருக்காது நினைச்சு மசாஜ் பண்ணி விட்டு வந்தனா, ஆனா இவங்க வெளியே படுத்திருக்காங்க. அப்ப உள்ள நவரத்தானே நவரத்தானே நீதுமயி மலனுனே நவரத்தானே 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 நீதுமயி மலனுனே நவரத்தானே 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 நீதுமயி. எனக்கு இப்போ எந்த ஃபீலிங்குமே இல்ல. எனக்கு யாரையும் மசாஜ் பண்ணணுமே தோணல. சரியாயிடுச்சாங்க? சரியாயிடுச்சுமா. உங்களுக்கு தோணாது, எனக்கு தோணுது. என்ன பண்ணீங்க? என்ன பண்றீங்க? இவர் கையில ஏதோ இருக்கு, நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ப்ளீஸ் ஒன் மோர் ஐயோ, டைம். அப்படிலாம் இல்லங்க. ஐயோ, காப்பாத்துங்க. நிறுத்துங்கடா. என்னடா நடக்குதுங்க? நல்லா இருந்த என் புருஷன் இப்படி ஆக்கிட்டியா நீ? மேடம், நீங்க வேணா கட்டைக்கு வேணா மசாஜ் பண்ணலாம் மேடம், நல்லா இருக்கும். நம்ம வருத்தப்படாத வயசு பசங்க டீம் வந்துட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணோம். பட் நம்ம கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அமரனா, நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக நினச்சிங்க. நாஞ்சலண்ணா இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். எவ்வளோ அசிங்கம், அதாவது அந்த ரோலில் என்ன நெகட்டிவ் இருந்தாலுமே அதை எடுத்து பண்ணீங்களா. ஓகே, கேப்டன்ஸோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ், இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா? செம்ம சூப்பர். செம்ம சூப்பர். ஓகே, ஓகே ஜட்ஜஸ், இந்த டீம்ல இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்க. அக்ஷயா. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் மெர்சல் கில்லிஸ். இல்ல டான்ஸ் ஆட சொன்னீங்க அண்ணா. இது டான்ஸ் தானா? ஓகே ஓகே ஓகேண்ணா. இன்னுமா? வெல்கம் டு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். நான் தான் உங்க தாரா பேசுவேன், ரொம்ப போரா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ஏன் பியூட்டிஃபுல் சொல்றேன் அப்படின்னா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நடக்க கூட முடியாம வந்து ஒரு நாள் ஃபுல்லா பியூட்டியா உட்கார்றாங்க தெரியுமா?
அதுல தான் இவங்கள பியூட்டிஃபுல்னு சொல்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்டா நம்ம கூட ஒரு ஜட்ஜ் வர போறாங்க. அவங்க யாரு அப்படின்னு நான் சொல்றதை விட ஒரு ஏவில பாத்துடலாம். வந்தியா, சாப்பிட்டியா, வேடிக்கை பார்த்தியா, ரீல்ஸ் எடுத்தியா, அப்புறம் கடைசியா அந்த பெல் அடிச்சியான்னு இருக்கவங்க தான் நம்ம அக்ஷயா. வாய்ப்பில்ல ராஜா. Let's welcome our beautiful judge Akshaya. ப்ரொடக்ஷன் ஒரு டீ கிடைக்குமா? போறியா போ. அடுத்ததா நம்ம பார்க்க போறோம் ஜட்ஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அதையும் நான் சொன்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஏவி இருக்கு, நீங்க அந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவங்களை பற்றி சொல்லணும்னா சிரிப்பாங்க, டீமை என்கரேஜ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வெயிட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க வெயிட்டை மறைச்சி வெயிட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு துணி பத்துச்சான்னு கூட தெரியாமல் இருக்கிற நம்ம கத்திஜா. அண்ணா ஒரு நிமிஷம், நான் மைக் மட்டும் போட்டுக்கிறேன். யாரோ பார்த்துட்டாரா? வெயிட் இழுக்குது. இல்ல நான் பேட்டரி எடுத்துட்டேன், வெயிட்டா இருக்காது இப்போ. ஓகேவா? இப்போ ஓகே. பர்சனல் ரிக்வெஸ்ட் போங்க. ட்ரெஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு தாரா, இந்த மாதிரிலாம் அப்பப்ப அடிக்காதீங்க. கொடுங்க கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன், போங்க வாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறோம் ஜட்ஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஏவி ரெடி பண்ணிருக்காங்க. இவங்க வந்ததே ஒரு 4 எபிசோடு, ஆனா இவங்களுக்கு ஒரு ஏவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவங்களோட ஏவி என்னன்னு பாத்துருவோம். இவங்க கொண்ட கலர் கலரா இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும். எப்பயுமே வந்து சூப்பராலாம் பண்ணுவாங்க. மர்க்கா சொல்லு. எப்பயுமே வந்து சூப்பராலாம் பண்ணுவாங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இவங்க அதிகமா போடுற காஸ்டியூம் கருப்பா இருக்கும். இவங்க எது பேசினாலுமே வெறுப்பா இருக்கும். விசிலே வாங்காம ட்ரம்ஸ் வாங்குற மாதிரி சூப்பரா பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ட்ரம்ஸ் இல்ல மோரஸ். ஓகே ஃபைன். மொத்தத்துல இவங்க தான் நம்ம நீங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? எல்லாத்துக்குமே சிரிப்பீங்களா? உங்களுக்கு இந்த ஷோலயே ரொம்ப பிடிச்சது என்ன? ஷோலே எனக்கு எல்லாமே பிடிக்கும். நல்ல வடகரி தோசை கொடுத்தாங்க, அது கூட பிடிக்கும். வடகரி தோசை. சரி போய் உட்காந்துருங்க, போங்க. அடுத்த ஆளு கூப்பிடலாம், போங்க. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இங்கதான் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இப்ப வர போறவங்க ரொம்ப 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 ஸ்பெஷல். இவங்கள பத்தியும் நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஏவி ரெடி பண்ணிருக்கோம், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஏவி ப்ளீஸ். நல்ல நல்ல காஸ்டியூமா கேட்டு வாங்கும். அதை போட்டு ஆட சொன்னா மூச்சு வாங்கும். அது மட்டுமா, மைக்கு நம்ம கிட்ட எப்படா கொடுப்பாங்கன்னு ஏங்கின்னு இருக்கும். அது வர்றதுக்குள்ள எங்கன்னா ஒரு ஓரமா தூங்கின்னு இருக்கும். இவ்வளோவும் பண்ற அந்த ஒருத்தி வேற யாரும் இல்ல, நம்ம பிரீத்தி. இனிமேல் தூங்குவியா? தூங்க மாட்டேன், அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்க. ஆனா போயிடலாம். இங்க வா. அண்ணா ஓகேண்ணா, சரி இப்போ உட்காருங்க, போங்க. பிளேஸ் போங்க, எல்லாரும் பொசிஷன்ல உட்காருங்க பாப்போம். சாரா, யூ லுக்கிங் பியூட்டிஃபுல். ஒரு டீ கிடைக்குமா? சும்மா சும்மா டீ கேக்குறல்ல, லஞ்ச் அப்ப போடுவாங்க ப்ரொடக்ஷன்ல. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டு தான் இந்த ஷோவே ஸ்டார்ட் பண்ண சொல்லி டைரக்டர் சொல்லிருக்காரு. ஓகே, இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன கமெண்ட் சொல்லுவீங்க?
நீங்க என்ன சொல்லுவீங்க? செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அது இப்படி உட்கார்ந்தா சொல்லுவீங்களா? உட்கார்ந்தா சொல்லுவீங்களா? செம்ம பெர்ஃபார்மன்ஸ். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, உட்காருங்க. நீங்க எப்படி கமெண்ட் சொல்லுவீங்க? புரியல. சா மட்டும் தான் வருது, மா வரல. மூச்சு வாங்குதா? ஏன் அது? கழுத்துல நெக்லஸ் டைட்டா இருக்கா? கழுத்து அதை லைட்டா லூஸ் பண்ணு. அண்ணா ஒரு நிமிஷம் தான். லூஸ் பண்ணியா? இப்ப பேசு. செம சொல்லு. செம பர்ஃபார்மன்ஸ் சொல்லு. இந்த பர்ஃபார்மன்ஸே வரல, இதுக்கு ஜட்ஜ் வேற. நீ சொல்லு. நீ என்ன கமெண்ட் சொல்லுவ? சொல்லு. ஏய் திரும்பாத, இப்படி திரும்பு. என்ன சொல்லுவ? சொல்லு. சரி, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க என்ன எல்லா ஸ்டேஜுக்கு வாங்க. கமான் வாங்க. இன்னைக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். பிரீத்தி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பார்த்த பெர்ஃபார்மன்ஸ்லயே உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சது? இங்க கொடுங்க, மைக் பாஸ் பண்ணுங்க. வேண்டாமே. அண்ணா ஒரு நிமிஷம் தான். இல்ல அது ஸ்மார்ட்டா சொல்லிடுறேனா. அடுத்து நீங்க வாங்க, என்ன சொல்லுங்க. இந்தாங்க. ஐயோ ஒரு அண்ணா ஒரு நிமிஷம், மைக் ரொம்ப வெயிட்டா இருக்கு. ப்ளீஸ் அண்ணா, இந்த மாதிரி மைக் இருக்கா மெலிசா? ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. ரிச்சி, பார்த்த பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? இவங்க எதுவுமே பேசாதனால இந்த கொம்பு இன்னைக்கு பேச போகுது. வந்து வந்து பேசுறதே ஒரு 2 வார்த்தை அப்படி பாஸ் பண்ணி விளையாடி இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க, எந்த டீமுக்கு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போக போகுது? என்ன பண்ணீங்க இப்போ? சரியான டிஸ்கஷன். பயங்கர டிஸ்கஷன். என்ன எந்த டீம் கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டீம் செலக்ட் பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐயோ அப்படி சவுண்ட் சந்தியா மேம் சூப்பரா பண்ணுவீங்க. பண்ணுங்க மேம். பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு கடிதம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அதுல ஒரு சின்ன கல்லு போட்டா என்ன ஆகும்? தெரியலீங்களே, நீங்களே சொல்லுங்க. கல்லு நனைஞ்சிடும். இந்த மைக் இருந்தா தானே நீ ஜோக் சொல்லுவ. இது நனைஞ்சிடும். ஓடு. ஓகே, சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நம்ம கேப்டன்ஸ் இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சூப்பர், உண்மையிலே வேற லெவல். ஏன்னா ஒரு உட்காருங்க, நான் எந்திரிச்சா உடனே எந்திரிச்சிருக்கீங்க. ஒரு ஷோ, இந்த ஷோ இது வந்து வெளி ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் பார்த்ததுனால நம்ம இன்னுமே நிறைய சிரிச்சோம். எங்களுக்கு அவங்கள கலாய்க்கிறத தாண்டி நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷன் நீங்க பண்ணீங்களா, உண்மையிலே வேற லெவல். சிரிச்சு அவ்வளவு வயிறு வலிச்சுது. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஜட்ஜஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜட்ஜஸ்? சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா? செம்ம 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 சூப்பர். ஓகே, மெர்சல் கில்லிஸ் வந்து டோட்டலா வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இதுல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா ராஜ், அவங்க தான் பெஸ்ட். 3
பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம சவுண்ட் சந்தியாவோட ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். மனுஷனுக்கு தேவை சோறு, மாசான ஷோ தான் நம்ம கலக்கல் காமெடி கேங் ஸ்டார். ஆகா ஆகா தாரா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் எடுத்துட்டு வருவோம். ஆமா. இந்த எபிசோட்லயும் ஒரு மாசான சூப்பரான தெளிவான நாட்டுக்கு தேவையான ஒரு டாபிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன வேணா எடுத்துட்டு வா, ஆனா காமெடியா எடுத்துட்டு வா. இல்ல, நான் அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் அஞ்சு காமெடி எடுத்து வந்திருக்கேன். ஆமா. என்ன தெரியுமா தாரா, சிங்கிள்னு சொல்றவன கூட நம்பிரலாம், ஆனா மொரட்டு சிங்கிள்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரிவான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. அந்த மாதிரி மொரட்டு சிங்கிள்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்றது கிடைச்சா போதும்னு கஷ்டப்பட்டான். ஆனா இப்பெல்லாம் நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் லவ் பண்ணா போதும்னு கஷ்டப்படுறான். அந்த மாதிரியே சில பெண்கள் இருக்காங்க. மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற சில ஆண்களும் இருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமா நம்ம மொரட்டு சிங்கிள்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க ரொம்ப கியூட்டான கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க, என்ன மாதிரியே. வாடா கிளம்பலாம் வாடா. நானும் பாத்து இருப்பா, உட்காருப்பா. மொரட்டு சிங்கிள் உட்காருப்பா. ஒண்ணா கியூட்டுங்கற, அவங்களும் இப்ப கியூட்டுங்கற. முக்கியமான டாபிக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லிஸ்ட்ல நீங்களும் வருவீங்க. எத்தனை பேருக்கு லவ்வர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? கையை தூக்குங்க பாப்போம். முதல்ல எத்தனை பேருக்கு லவ்வர் இருக்காங்க? கையை தூக்குங்க. அடடடடா, உண்மையை ஒத்துக்கொண்ட தாரா. சரிம்மா தாரா, யாருமே கையை தூக்கல, நீங்க தான் தூக்கிருக்கீங்க. இந்த லவ்வர், இந்த பாய் பெஸ்டி, இந்த வந்து பாய் ஃப்ரெண்டு, இதெல்லாம் யாரு? ஒரு ஏதாச்சும் ஒரு டெஃபினிஷன் கொடுங்கப்பா. பாய் பெஸ்டினா ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன? அது வந்து இன்னும் கல்யாணத்துக்கு அவனுக்கு ஓகே சொல்லலல, அது வரைக்கும் அவன் பாய் ஃப்ரெண்ட். இல்ல நான் சொல்றேன். அப்ப லவ்வர்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் பொண்ணுங்க படுத்துனா பாவம் எங்க பசங்க மொரட்டு சிங்கிளாவே தான் இருக்கணும். சந்தியா, நான் சொல்றேன், தேட்டது வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போனா அவன் பாய் பெஸ்டி, தேட்டதுக்குள்ள கூட்டிட்டு போனா அவன் பாய் ஃப்ரெண்ட். நீ எந்த லிஸ்ட்ல இதுல வருவ? நான் ஒரு பாப்கார்ன் கொடுப்பார் வந்து. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா எழுத்தாளருங்க. சூப்பரா எழுதுவான், நல்லா எழுதுவான். அவன உருகி சிறுநீர் கழிக்காதீர், இங்கு எச்சில் துப்பாதீர் அப்படி எழுதுவாரா? அது நீ போற இடத்துல. எழுத்தாளர் வந்து நல்லா எழுதுவாங்க என் ஃப்ரெண்டு. அவனும் எழுதி ஒரு புக்கை வெளியிட்டான், காதல் கவிதை புத்தகம். அத வாங்கி படிச்ச ஒரு பொண்ணு நேரா எடுத்துட்டு வந்து, ஏங்க இதுல கொஞ்சம் கூட சுவையே இல்ல, என்னங்க காதல் கவிதை எழுதிருக்கீங்க அப்படின்னுச்சு. உடனே என் ஃப்ரெண்டுக்கு கடும் கோவம் வந்து, உன்னை படிக்கதான் சொன்ன, நக்கி பார்த்துட்டு சுவை இல்லைன்னு சொல்லவா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகி போயிட்டான். அன்னைக்கு மொரட்ட சிங்களா இருக்கணும்னு நினைச்சவன் தாங்க இன்னைக்கு வரைக்கும் காதலிக்கவே இல்லைங்க. அதே மாதிரி என்கிட்ட யாருமே நகைச்சுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நகைச்சுவை இதுக்க லவ் பண்ணாம இருக்க மாட்டாங்க, லவ்வே செட் ஆகாம இருக்கவன் தான் மொரட்டு சிங்கிள் சொல்லிட்டு திரிவாங்க. சும்மா சொல்லிட்டு திரிவாங்க. ஆனா அவங்கள சுத்தி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேரோட சாட்டிங் இருக்கும், நிறைய பேரோட வந்து டேட்டிங் போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாம உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணை என்ன மாதிரியே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்ல நம்ம சவுண்ட் சந்தியா சூப்பரான காமெடி சொல்லி நம்மள என்டர்டெயின் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு 3 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எந்த டீம் வந்துட்டு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் லெட்ஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 3 டீமுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு செம சூப்பர் அப்படின்னு நம்ம ஜட்ஜஸும் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த 3 டீம்ல எந்த டீம் இன்னைக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க? ஜட்ஜஸ். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் கொடைக்கானல் வழங்கும் 5000 வர்த் கிஃப்ட் வாட்சர் இந்த வாரம் வின் பண்ணிருக்கிறது நம்ம டீம்.
யாரு அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்ததா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத நம்மளோட கேப்டன் சொல்லுவாங்க. சொல்லுங்க கேப்டன்ஸ். இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு சிங்கிள் மேனா இருந்து இத்தனை ஜட்ஜஸையும் மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம்னு காட்டின நம்ம ராஜு அவர்கள் AKS at Customized Gift Shop விருகம்பாக்கம் வழங்கும் 5000 worth ஆன gift voucher நம்ம ராஜ் தான் வின் பண்ணிருக்காரு. Congratulations. வழக்கம் போல இந்த வாரமும் நம்ம ஷோ வந்து ரொம்ப ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணோம். சோ நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா என்டர்டெயின் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வண்டர்ஃபுல்லான ஷோல நெக்ஸ்ட் வீக் நாங்க மீட் பண்றோம். Until then it's bye from Tara and இது Colorful Comedy Gangsters.